சர்ச்சைக்கு பேர் போன பொன்முடி ம். அவரோட கருத்துக்கள் இன்னும் சர்ச்சையா தான் இருக்கு. அதனோட இன்னொருத்தர் வந்திருக்காரு. ஒரு திமுகவை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி கல்யாண சுந்தரம். ம். நேற்று கும்பகோணத்துல சேஷம்பாடிங்கிற பகுதியில இந்த கலைஞர் கனவு இல்லம் கட்டி கொடுக்குறாங்கல்ல, ஒரு 261 பேருக்கு அந்த ஆணை வழங்குற விழா நடந்தது. தொடக்க விழா நடந்தது. அதுல உயர்கல்வித்துறை அமைச்சர் ம். கோவை செலின் வேற கலந்துகிட்டாரு. அங்க இருக்க எம்எல்ஏக்கள் கலந்துகிட்டாங்க. ஓகே. அந்த விழாவுல பேசுறப்ப கல்யாண சுந்தரம் டிஎம்கேயோட எம்பி பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரியவர் வந்தாரு. கும்பகோணத்துல சரியா குடிநீர் வசதி எல்லாம் இல்லவே இல்ல. உடனே செஞ்சு தரணும்லாம் ரொம்ப கோவம்லாம் படுறாரு. கோவமே நீங்க படக்கூடாது. ம். இப்ப நீங்க கல்யாணம் கட்டிக்கிறீங்க அப்படின்னா, கல்யாணம் கட்டின உடனே குழந்தை பிறக்கணும்னா, குழந்தை பெத்துக்க முடியுமா? 10 மாசம் இருக்கணும். அன்னைக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னா, நீங்க காதல் பண்றப்பவே கல்யாண தேதியை கணக்கிட்டு காதல் பண்ணியிருந்தீங்கன்னா, அன்னைக்கு குழந்தை குழந்தை பெத்துக்கலாங்கிற மாரி சர்ச்சையான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நீங்க அவசரம்லாம் படக்கூடாது. சொல்லிட்டீங்கன்னா அமைதியா இருக்கணுங்கிற மாரி மக்களை கேவலப்படுத்துற மாதிரி, அந்த கோரிக்கை வச்சவரையும் அவமானப்படுத்துற மாரி ஒரு விஷயம் மேடையில பேசினாரு. ம். இந்த சமயத்துல கோவிசெலியன் என்ன பண்ணாருங்கதான் ஹைலைட். ம். சர்ச்சையான கருத்தா இருக்கேன்னு சொல்லிட்டு பேப்பர் படிக்கிற மாரி. ஓ! அவர் காலையில விழுகலையா? ஏன்னா அந்த அமைச்சரவை கூட்டத்துல சொல்லி வேற அனுப்பியிருக்காரு. ஆமா. நீங்க பேச ரொம்ப கண்ணியமா இருக்கணும்லாம் சொல்லி அனுப்பினோனே, இன்னொருத்தர் தானே பேசுறாரு. நமக்கு என்னன்னு உட்கார்ந்திருந்தாரு உயர்கல்வித்துறை அமைச்சர். அங்கேயே எந்திரிச்சு அத கண்டிச்சிருக்கலாம். ஏன்னா அப்பதான் அமைச்சரவை கூட்டத்துல நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க தயங்க மாட்டேன் அப்படின்லாம் முதல்வர் சொன்னதா சொல்றாங்க. ம். அப்படி இருந்தும் அவர் பேப்பர் பண் அடிக்கிற மாரி பேசியிருக்காரு. இன்னொன்னு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இங்க அமைச்சர்கள், எம்பிக்கள் எல்லாம் முதலமைச்சரோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்காங்க போல. அவர் கண்ட்ரோல்ல இருக்க மாரியே தெரியல. தெரியலல்ல. ம். அது வேற இந்த வார்த்தைய வச்சு வேற பேசியிருக்காரு. டெல்லிக்கு எப்பயுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் வேற சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டுல உள்ள அவங்க ஆளுங்களே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் என்னென்னமோ அந்த பேசிட்டு வேதனையில தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். என் கண்ட்ரோல் யாருமே இங்க இல்ல. ஆ. அதனால சரி இது நல்லா இருக்கு இந்த பாயிண்ட். டெல்லிக்கு நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லியிருக்காரு. மாத்திக்கிட்டாரு போல.